அருமையானவை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலை இளைச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் பாசர் அண்டனி சிலை இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானதாமை வழிநடத்துவாராக. விதைக்கப்படுகிற வார்த்தைகள் 11 மடங்கு பலன் தர கர்த்தர் உதவி செய்வாராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும், அதே வேளையிலே மறு ஒலிபரப்பிலே கேட்கின்ற ஒருவரும், அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கர்த்தருக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் நன்றி செலுத்திக் கொண்டு, ஊழியர் கூட எடுத்து வரப்போகிற தீர்க்க தரிசன வசனங்களுக்காக மனதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் வாழ்த்தி கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழிநடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அதை அறிந்து நாங்கள் விசுவாசித்து இன்றைய நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அநேக காரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். அறிவதனால் அவைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது, புதுப்பிக்கிறது, உருவாக்குகிறது. உம்மை போலவே நாங்கள் இந்த உலகத்திலே செயல்படும்படிக்கு, வாழும்படிக்கு எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்பு நிறைவேறுவதாக நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை நம்மை மேற்கொண்டு உம்முடைய வார்த்தையின்படி எங்களை புதுப்பிக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும், நடத்தட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க போகிறோம், எப்படியா இயேசு சத்துருவை ஜெயித்தார். இது மிகவும் முக்கியமான காரியம். இதை நாங்கள் கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவோமானால் எப்பொழுதும் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், அவருடைய ஜெயத்திலே பிரவேசிக்கிறவர்களாய் இருப்போம். எடுப்போம், வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, கவனிங்கள், சோதனைக்காரன் என்று பிசாசுக்குத்தான் பேர் ஒழிய நம்முடைய தேவனுக்கு அல்ல. தேவன் சோதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. யாக்கோப்பிலே நீங்கள் வாசிப்பீர்களானால் தேவன் யாரையும் எவரையும் சோதிக்கிறதில்லை. ஆகவே தேவன் சோதிக்கிறார் என்று தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். மாறாக பிசாசுக்குத்தான் பெயர் சோதிக்கிறவன். தேவன் ஆதியும் அந்தமும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எங்களுடைய ஆரம்பத்தையும் எங்களுடைய முடிவையும் அறிந்திருக்கிறார். அப்படி அறிந்த தேவன் நம்மை சோதித்து பார்த்து அவர் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். ஆகவே தேவன் நம்மை சோதிக்கிறார் என்று நாம் யாரும் சொல்லவும் கூடாது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவன் தன்னுடைய இச்சையினால் இழுப்புட்டு சோதிக்கப்படுகிறான். ஆதாம் ஏவாள், குறிப்பாக ஏவாள் முதலாவதாக வஞ்சிக்கப்படுகிறாள். தன்னுடைய இச்சையினால் வஞ்சிக்கப்படுகிறார். நீங்கள் இதை சாப்பிடுகிற நாளிலே தேவனை போல் ஆவீர்கள். இது ஒரு இச்சை. ஆகவே இச்சையினால் உழுப்புண்டு சோதிக்கப்பட்டாலே ஒழிய அவள் என்ன செய்யவில்லை. தேவன் எப்படி என்னை உருவாக்கி இருக்கிறாரோ, என்னத்துக்காக என்னை உருவாக்கி இருக்கிறாரோ அப்படியாக நான் செயல்பட ஆசைப்படுகிறேன். தேவன் உடைய எப்பேற்பட்ட தீர்மானங்களையும் திட்டங்களையும் எனக்கென்று வைத்து உருவாக்கி இருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படிக்கே நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அதையே நான் வாஞ்சிக்கிறேன், அதையே நான் நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று அல்லாமல், நீ இதை செய்தால் தேவனை போலாவாய் என்று சொல்லும் பொழுது, அப்படியா, அப்ப நானும் அப்படியாய் வர வேண்டும் என்று இச்சைப்பட்டதினால் அங்கே வஞ்சிக்கப்பட்டாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. நம்மை சோதித்து அறிய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவர் ஆதியும் அந்தமும் அறிந்திருக்கிறார். ஆமென். சோதனைக்காரன் என்று பிசாசுக்குத்தான் பேர். தொடர்ந்து வாசிக்கிறேன். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். பாருங்க, இப்படி அந்த ஈகோவை திருப்பி விடுறான்னு பாருங்க.
நீர் தேவனுடைய குமாரனே. ஆனால் அப்ப என்ன வந்துருமெண்டா, நான் தேவனுடைய குமாரன் என்றதை இவளுக்கு நிரூபிச்சு காட்டணும் என்ற ஒரு என்ன வருது, ஆதங்கம் வருது. அப்ப எப்படி அவனுடைய வார்த்தைகள் எப்படி வஞ்சிக்கிறதா இருக்கிறது. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், அப்ப அவர் தேவனுடைய குமாரன் என்ற எண்ணத்திலேயே என்னத்தை கொண்டு வருகிறான், ஒரு சந்தேகத்தை கொண்டு வருகிறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கட்டுக்களை அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அப்ப கவனியுங்கள், எப்பொழுது பிசாசு வருகிறான், தேவைகள் இருக்கும் பொழுது. இன்னொரு விதத்திலே சொன்னால், பற்றாக்குறைகள் நமக்கு இருக்கும் பொழுது பிசாசு அங்கே நல்ல ஆலோசகன் போல அங்கே வருகிறான். அப்ப இந்த இடத்துல இயேசு உபவாசம் இருந்த பின்பு என்னவா இருக்கிறார், பசியாக இருக்கிறார். ஆகவே இயேசுக்கு உதவி செய்யும்படி அவன் அங்கே வருகிறான். மாத்திரமல்ல, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் உம்மிடத்தில் வல்லமை இருக்கிறதல்லவா, அந்த வல்லமையை பயன்படுத்தி தேவன் உமக்கு கொடுத்த வல்லமைகள், அதிகாரங்களை பயன்படுத்தி உம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளும், உம்முடைய இச்சைகளை நிறைவேற்றி கொள்ளும், உம்முடைய வாஞ்சையை நிறைவேற்றி கொள்ளும். தேவன் கொடுத்த வரங்கள், தேவன் கொடுத்த வல்லமைகள், தேவன் கொடுத்த வெளிப்பாடுகள், தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனங்கள், இவைகளை எல்லாம் வைத்து நீர் மணி சம்பாதியும் என்று இன்றைக்கு அநேகருக்கு சொல்லுகிறது போல அங்கே இயேசுவுக்கும் சொல்லுகிறார், நீர் பசியா இருக்கிறீர். ஆகவே அந்த பசியை போக்கும்படிக்கு நீர் தேவனுடைய வல்லமை அதிகாரத்தை பயன்படுத்தி நீர் இந்த கற்களை அப்பமாக்கி என்ன செய்யும், உம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளும் என்று சத்துரு ஆலோசனை கொடுக்கிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, என்னிடத்தில் இனாமாக பெற்றுக் கொண்டீர்கள், இனாமாக கொடுங்கள் என்று சொல்லுகிறது. மாத்திரமல்ல, நாளைக்காக கவலைப்பட வேண்டாம், உணவுக்காக கவலைப்பட வேண்டாம், உடைக்காக கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்பட வேண்டாம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். மாத்திரமல்ல, அதற்கு தேவையான யாவையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அப்ப பிசாசுனுடைய ஆலோசனை எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா தான் இருக்கு. அப்ப அநேக வேளைகளிலே நாங்கள் வசனத்தை எங்களுக்கு நாங்களே ஞாபகப்படுத்தாவிட்டால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். ஏவாளுக்குள்ளே தேவன் சொன்ன வார்த்தை இருந்தது, இதை சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்ற வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையை பிசாசுக்கே எடுத்து ஏவாள் சொல்லுகிறாள். ஆனால் அந்த வார்த்தையை முழுமையாய் நம்பவில்லை, அந்த வார்த்தைக்கு என்ன செய்யவில்லை, அந்த வார்த்தையை சீரியஸா தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதே போலத்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அநேக வேளைகளிலே வார்த்தைகள் நமக்கு தெரிகிறது, ஆனால் எவ்வளவு தூரம் அந்த வார்த்தையை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி செயல்படுகிறோம் என்பதுதான் முக்கியம். வார்த்தை எனக்கு தெரிகிறது என்பதல்ல, அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நான் எவ்வளவு முக்கியத்துவம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைக்கு கொடுக்கிறேன் என்பதுதான் மிக மிக முக்கியம். அப்ப கவனிங்கள், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். அப்ப இயேசு எப்படி பிசாசின் சிந்தையை, ஆலோசனையை மேற்கொள்ளுகிறார் என்றால், மறுபடியும் பிசாசுக்கே காண்பித்து கொடுக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்லி இருக்கிறார். அப்ப அநேக வழிகளிலே தவறான சிந்தைகள், தவறான தீர்மானங்கள் நமக்குள்ளே வரும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, வேத வசனத்துக்கு நம்முடைய சிந்தையை திருப்ப வேண்டி இருக்கிறது. அப்படி திருப்பும் பொழுதுதான் நாங்கள் சத்துருவை, அவனுடைய ஆலோசனையை மேற்கொள்ளுகிறோம். எனக்கு குறைவு இருந்தால் குறைவை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார், குறைவிலிருந்து நான் நிறைவை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் என்ன காரியத்தை செய்து முடித்திருக்கிறார் என்று நான் வேதத்தை நோக்கி பார்க்க வேண்டும், வேத வசனங்களை தேடி வர வேண்டுமே அல்லாமல்
உலக பிரகாரமாய் அல்லது என்னுடைய சிந்தையிலே தோன்றுகிற ஐடியாக்கள் இவைகள் எல்லாம் பிசாசினால் வருகிறது. அதை நான் என்ன செய்யக்கூடாது? என்னுடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்த கூடாது. மாறாக வேத வசனம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? ஒரு சகோதரன் எனக்கு விரோதமா கிரியை செய்வானானால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று சரியாக ஆராய்ந்து சரியான வார்த்தையை கிறிஸ்து செய்து முடித்ததை வைத்து கிறிஸ்து இயேசு அதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்? பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சொன்னாரா, அல்லது அவர்களை மன்னியுங்கள் என்று சொன்னாரா? உன்னுடைய எதிரியை சிநேகி, உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களை மன்னி, அவர்களுக்காக ஜெபம் பண்ணு, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. அப்ப வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் திருப்பி பார்க்க வேண்டும். ஆனால் ஒருவர் நமக்கு விரோதமாக கிரியை செய்யும் பொழுது நமக்கு இரத்த கொதிப்பு ஏற்பட்டு அவரை குறித்து அவர் பத்து காரியம் நம்மை குறித்து தவறா சொல்லுவோமானால் நம்மை மற்றவர்களுக்கு நாங்கள் சரியானவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்று நாங்கள் காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே அநேக வேளைகளிலே அவர்களை குறித்து நாங்கள் பேசுகிறோம். அப்படி நாங்கள் செய்யாவிட்டால் அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையாகிவிடும், மற்றவர்கள் நம்பி விடுவார்கள் என்று பிசாசு நம்மை பயப்படுத்துகிறபடினால் அந்த பயத்தின் நிமித்தம் நம்முடைய நீதியை 4 பேருக்கு சொன்னால்தான் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று நாங்கள் மாமிசத்திலே கிரியை செய்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறோம்? ஒருவன் உன்னை சபித்தால் அவனை ஆசீர்வதி. ஆமென். எப்படி ஆசீர்வதிப்பது? எல்லாரும் சிலுவையிலே இயேசுவை அடித்து தொங்கவிட்ட பொழுது இயேசு எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார்? பிதாவே, இவர்களை மன்னி, இவர்கள் செய்கிறது என்னென்று அறியாமல் செய்கிறார். அப்ப இப்படித்தான் நாங்கள் ஆசீர்வதிப்பது. அவர்களுக்காக, அவருடைய மன்னிப்புக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிப்பதன் மூலம் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். பிசாசினுடைய திட்டங்களை, தீர்மானங்களை நிர்மூலமாக்குகிறோம். ஒருவர் எங்களை பற்றி பேசினால் அவர்களுக்கு விரோதமாய் நாங்களும் பேச வேண்டும் என்பதுதான் பிசாசனுடைய திட்டம். ஆனால் நாங்கள் அப்படி செய்யாமல் பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஜெபிப்பது மாத்திரம் அல்ல, அவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் நாங்கள் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென். அப்ப கவனியுங்கள், எப்படி இயேசு பிசாசு பேசுகிறான். இன்னொரு விதத்திலே இன்றைய நாளிலே நாங்கள் சொல்ல வேண்டுமானால் எங்களுக்குள்ளே சிந்தையிலே நிறைய ஐடியாக்கள் வருகிறது. இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா என்று வரும் பொழுது அந்த பிரச்சனையை குறித்து வேதம், இயேசு கிறிஸ்து குறிப்பாக என்ன சொல்லுகிறார், என்ன செய்து முடித்திருக்கிறார் என்று நாங்கள் மறுபடியும் வேதத்துக்குள்ளே எங்களுடைய சிந்தையை கொண்டு வர வேண்டும். தன்னை உயர்த்துகிற எல்லா சிந்தையையும் வேத வசனத்தினால் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப கவனிங்கள், இயேசு எப்படி மேற்கொள்ளுகிறார் என்றால் வசனத்தை, சிந்தை வருகிறது, பிசாசு பேசுகிறான், இந்த கற்களை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்லுகிறான். அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப வசனத்தை பார்த்து என்ன செய்கிறார்? பிசாசை மேற்கொள்ளுகிறார். அந்த வசனத்தின் மூலமாய் அவர் மேற்கொள்ளுகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான அஹ் அஹ் செயல்பாடுகள் எங்களை நோக்கி வரும் பொழுது நாங்கள் வேதத்தை என்ன எழுதி இருக்கிறது என்று பார்த்து சத்துருவை மேற்கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போய் நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனென்றால் தம்முடைய தூதர்களுக்கு தம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில்
ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அப்ப கவனியுங்கள், இப்பொழுது பிசாசு என்ன செய்யறான்டா, எனக்கு நீர் என வசனத்தையா காண்பிக்கிறீர், அப்ப நானும் உமக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் என்று சொல்லி இன்னொரு வசனம், அதாவது சங்கீதம் 91 காண்பித்து அந்த வசனத்தை சோதிக்கும்படிக்கு அவன் என்ன செய்கிறான், இயேசுவை செயல்படும்படிக்கு முயற்சிக்கிறான், செயல்பட வைக்கும்படிக்கு முயற்சிக்கிறான். நாங்கள் கடந்த நாட்களிலே பார்த்தோம், தேவனுடைய வார்த்தை ஜோடானது. அப்போ ஒரு வார்த்தைக்கு சரியான அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டுமானால் அதற்காக உள்ள இன்னொரு ஜோடையும் கண்டுபிடிக்க வேண்டும். ஜோடியாக இருக்கிறது, பேர் வேர்டு இருக்கிறது, அதையும் கண்டுபிடித்தால் தான் நாங்கள் சரியான அர்த்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரியான அர்த்தம் நமக்கு கிடைக்கும் பொழுது சரியாக நம்மால் செயல்பட முடியும். கவனிங்கள், அப்படியா வேதத்தில் அப்படி எழுதி இருக்கிறதா என்று இயேசு இமீடியட்டா என்ன செய்யவில்லை, குதிக்கவில்லை. மாறாக அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் என்று எழுதி இருக்கிறது என்றார். அப்ப நான் ஒரு மலையில இருந்து தச்சலாய் தடுக்கி விழுந்தால் தேவனுடைய பாதுகாப்பு நிச்சயமாய் வந்து என்னை மேற்கொள்ளும். ஆனால் நான் விழுகிறேன், நான் இப்பொழுது அங்கிருந்து குதிக்க போகிறேன், தேவன் என்னை காப்பாற்றட்டும் பார்க்கலாம் என்று நான் நினைப்பேனானால் அது தேவனை பரீட்சை பார்ப்பது. அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறது என்றார். அப்ப கவனிங்கள், ஒவ்வொரு வாட்டியும் பிசாசு வரும் பொழுது இயேசு வார்த்தையினால் மறுபடியும் எழுதி இருக்கிற வார்த்தையை தனக்கு நினைப்பூட்டி மற்றவருக்கும், சோதிக்க வந்த பிசாசுக்கும் அல்லது எங்களுடைய சிந்தையில வருகிற தவறான சிந்தைக்கும் அவர் என்ன செய்கிறார், பதில் அடி கொடுக்கிறார். இன்னொரு விதத்திலே சொன்னால் மேற்கொள்ளுகிறார். ஆமென். அப்ப எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் மறுபடியும் வேதத்துக்குள்ளே வர வேண்டுமே ஒழிய அவர் சொன்னார், இவர் சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார் என்று அவர்களுடைய வெளிப்பாட்டிலே செயல்படக்கூடாது. இங்கே பார்க்கிறோம், பிசாசு ஒரு வெளிப்பாட்டோடு வருகிறான், வந்து என்ன சொல்லுகிறான், நீர் குதியும், எழுதியிருக்கிறது, ஆகவே தேவதூதர்கள் வந்து உம்மை தாங்குவார்கள். அப்ப இதனுடைய ஜோடான வேர்டு எனக்கு தெரியாவிட்டால், சரியான அர்த்தம் தெரியாவிட்டால் நானும் குதித்து என்ன செய்திருப்பேன், இறந்து போயிருப்பேன். என்னுடைய சரியான அர்த்தம் தெரிந்திருக்காவிட்டால் இயேசு குதித்து இறந்து போயிருப்பார். ஆனால் அவருக்கு ஜோடான வார்த்தை தெரிந்தபடியினால் அவர் என்ன செய்யவில்லை, அவர் குதிக்கவில்லை. அப்படி நான் வேண்டும் என்று குதித்தால் அதற்கு பேர் தேவனை பரீட்சை பார்ப்பது. ஆனால் தச்சலாக, ஆக்சிடென்டாக இது நடக்குமானால் அங்கே நிச்சயமாய் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஆமென். அப்ப சிந்தையிலே நமக்கு ஆலோசனைகள் வரும் பொழுது அது வேத வார்த்தையின்படி இருக்கிறதா, இது தேவன் செய்து முடித்த காரியத்துக்கு ஒப்பாக அல்லது அதனோடு ஒத்து போகிறதா, இது விசுவாசத்துக்குரியதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஆமென். மறுபடியும் பிசாசு பாருங்க, தொடர்ச்சியா பிசாசு என்ன செய்யறான், ஈச் டைம் ஃபெயில் ஆகும் பொழுது விட்டுட்டு போயில, மறுபடியும் மறுபடியும் என்ன செய்யறான், முயற்சி செய்யறான். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே, அப்ப யாருக்கு பணியணும், மணிக்கல்ல, காணிக்கைக்கல்ல, தசாபாத்துக்கல்ல, அல்லது அதை கொடுக்கிறவர்களுக்கு அல்ல, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஒரு ஒரு குடும்பம் காணிக்கை தருகிறது அல்லது ஒரு ஃபேமிலி காணிக்கை தருகிறது அல்லது உதவி செய்கிறது என்பதற்காக நான் அவர்களுக்கே விழுந்து விழுந்து உதவி செய்வேனானால் நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றவில்லை.
தேவன் சொல்லுகிறார், உனக்கு பதில் செய்ய முடியாதவர்களுக்கு நீ போய் உதவி செய் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அநேக வேளைகளிலே தவறுகிறோம். ஏனென்றால் எங்களுடைய ஃபங்க்ஷன், வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூடுதலாய் நாங்கள் அழைப்பது எங்களுக்கு தெரிந்தவர்களை மாத்திரமே, எங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை மாத்திரமே நாங்கள் அழைக்கிறோம். ஆனால் இயேசுவை பொறுத்தவரையில் தெரியாதவர்கள், அறியாதவர்கள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், இவர்களை அழையுங்கள் என்று தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆகவே இவைகளை நாங்கள் மனதில் வைத்து தேவ வசனத்தை நிறைவேற்றும்படிக்கு நாங்கள் இருக்கிறோம். மனுஷரை பிரியப்படுத்தும்படிக்கு அல்ல, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு. ஆமென். அப்ப பாருங்க, உலகத்தில் இருக்கிற சகல செல்வத்தையும் நான் உமக்கு தருகிறேன் என்று சொன்ன பொழுது இயேசு என்ன செய்யல, அப்படியா, அப்ப அப்படியே நைஸா அந்த மணியை வாங்கி தேவனுக்கண்டு பிதாவுக்கண்டு பின்னாம்புரி ஒரு சபையை கட்டுவோம், சாலமோன் கட்டினதை விட மகிமையான ஒரு சபையை கட்டலாம் என்று மாமிசத்திலே பிளான் பண்ணாமல், இன்றைய நாளிலே நாங்கள் அநேகர் அப்படித்தான் நினைப்போம். அப்படியா, பரவாயில்ல, அப்ப இந்த ஆள் சொல்றதை கேட்டா என்ன செய்யறோம், மணி வந்துடும், அப்ப அதை வாங்கி என்ன செய்யலாம், எனக்கா நான் கட்ட போறோம், தேவனுக்கு தான் கட்ட போறோம், பெரிய ஒரு ஆலயத்தை உலகமே அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவோம் என்று சொல்லி அநேகருக்கு நினைக்க தூண்டும். ஆனால் இயேசு சொன்ன பதில் என்ன, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு பணத்துக்கு நான் பணிவிடை செய்ய மாட்டேன், காணிக்க தசாவாங்களுக்கு நான் பணிவிடை செய்ய மாட்டேன், மாறாக அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார். அப்ப நமக்கு பணிவிடை செய்யும்படி, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படி தேவன் ஏற்கனவே தேவ தூதர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி, எங்களுடைய சுகம், எங்களுடைய சமாதானம், சந்தோஷம், எங்களுடைய விடுதலை, இவை எல்லாவற்றிற்கும் தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார், தேவ தூதர்களை, பரிசுத்த ஆவியானவரை, விடுதலையை, மகிமையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாக அநேக மாமிச ஐடியாக்கள் நமக்கு வருகிறது. இப்படி சபையை கட்டலாம், இப்படி ஊழியத்தை கட்டலாம், இப்படியாக நான் என்ன செய்யலாம், பிசினஸை உருவாக்கலாம் என்றெல்லாம் நமக்கு என்ன செய்கிறது, மாமிச ரீதியாக பிசாசின் மூலமாய் அநேக ஆலோசனைகள் வருகிறது. அவற்றை நம்பி நாங்கள் அதற்குள்ளே குதித்து வஞ்சிக்கப்படுகிறோம், சோதிக்கப்படுகிறோம், வீணான வேதனை துன்பத்துக்குள் கடந்து செல்லுகிறோம். மாறாக அவற்றை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு, இவைகள் தேவனுடையவைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து போகிற காரியம் அல்ல, இவைகளில் நான் இறங்கினால் உண்மையா இருக்க முடியாது, தேவனுக்கு உண்மையா இருக்க முடியாது, வார்த்தைக்கு உண்மையா இருக்க முடியாது, ஆகவே இவைகள் எனக்கு தேவையில்லை. தேவன் என்னுடைய உயர்வு, தேவன் என்னுடைய மகிமை, தேவன் என்னுடைய ஆசீர்வாதம், தேவன் என்னுடைய ஐஸ்வர்யம், தேவன் என்னுடைய பலன், தேவன் என்னுடைய ரட்சிப்பு, தேவன் என்னுடைய சமாதானம், தேவன் என்னுடைய மீட்பு, மகிழ்ச்சி என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தேவ ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆமென். அதுதான் ஜீவன், மற்றவைகள் ஜீவன் அல்ல. இருக்கிற ஜீவனையும் புடுங்கிட்டு போறது, இருந்தாத்த வந்தாரு தள்ளிட்டு போன மாதிரி என்ன செய்யறோம், உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை தவறான ஆலோசனைகள், இந்த உலகத்தின் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் இல்லாமல் பண்ணி விடுகிறது. எனக்கு தெரிந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் பிசினஸ் என்று இறங்கி எல்லாத்தையும் இழந்து பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி இவைகள் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு மகிமையான மேன்மையான காரியங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அது எங்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை, எங்களுடைய சிந்தையிலே வெளிப்படவில்லை. அவ்வளவு மகிமையான மேன்மையான காரியத்தை
அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கவனியுங்கள், தேவ தூதர்கள். அப்ப இதை பார்க்க முடியாது. தேவ தூதர்கள் மூலமா இவைகள் எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை எங்களால் மாமிசத்திலே பார்க்க முடியாது. ஆனால் பிசாசனுடைய காரியங்களை நாங்கள் ஜெயிக்கும் பொழுது, வேத வார்த்தைக்கு புறம்பாய் அவன் சொல்லுகிற வார்த்தைகளை, திட்டங்களை, தீர்மானங்களை நாங்கள் புறக்கணித்து இது தேவனுடையவைகள் அல்ல, ஆகவே இவற்றை நாங்கள் செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது எவ்வளவு அட்ராக்டிவா இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடி தரப்போற என்றாலும் சரி, இது தேவ சித்தம் அல்ல, தேவ திட்டம் அல்ல, ஆகவே இவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நாங்கள் புறக்கணித்த பின்னர் நாங்கள் தேவ தூதன் வந்து நமக்கு பணிவிட செய்கிறதை, தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதை, கொண்டு வந்து சேர்க்கிறதை எங்களால் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும், அவற்றில் பலுகி பெருக முடியும். அல்லேலூயா. ஆகவே தேவன் தம்முடைய தூதர்களை, கவனியுங்கள், மற்றவர்கள் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கவில்லை. கவனியுங்கள், மற்ற மனுஷர் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கவில்லை. இங்கே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ் என்ன செய்கிறது? வந்து மேற்கொள்ளுகிறது. ஆமென். தேவ ஆசீர்வாதம் அவரை வந்து மேற்கொள்ளுகிறது, அவருடைய தேவைகளை சந்திக்கிறது. ஆமென். அதே போலத்தான் நமக்கும் தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும். எப்பொழுதென்றால், எப்பொழுதெல்லாம் சத்துரு தவறான ஆலோசனைகள் கொண்டு வருகிறானோ, நாங்கள் அதை வார்த்தையினால் ஜெயிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். விடுதலையை காண்போம், ரட்சிப்பை காண்போம், மேன்மையை காண்போம், உயிர்த்தெழுதலை காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மாமிசத்தையோ அல்லது எங்களுடைய மாமிச சிந்தை, மாமிச திட்டம், இவைகளை நாங்கள் நம்பாமல், இவற்றால் வருகிற எல்லா விதமான ஆலோசனைகளையும் உம்முடைய வார்த்தையை வைத்து, நீ செய்து முடித்ததை வைத்து நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எங்களுடைய சிந்தையை பரிசீலித்து பார்த்து உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மாத்திரம் நாங்கள் செய்யத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவரை வழி நடத்துகிறார். உம்முடைய வார்த்தை மாத்திரம் வலப்பக்கம் இடப்புற பக்கம் சாயாமல் இதுவே வழி என்று சொல்லுகிற சத்தம் நம்முடைய காதுகளிலே, சிந்தையிலே ஒலிக்கட்டும். வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வேத வசனம் என்னுடைய ஜீவனா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமா இருக்கிறது. தேவ பிள்ளை என்றாலே வேத வசனத்தின்படி நடக்கிறவன், கேட்கிறவன் அல்ல. வேத வசனத்தை கேட்கிறவர்களா இல்லாமல் அப்படியே நடக்கிறவர்களாக, உம்முடைய வார்த்தையை நம்பி நடக்கிறவர்களாக, இந்த உலகத்தையோ, உலகத்தின் ஐஸ்வர்யத்தையோ அல்லது உலகம் கொடுக்கிறவைகளையோ நாங்கள் நம்பாமல் உம்மை 100% நம்பி செயல்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி. எங்களை நடத்துகிறதற்காய் நன்றி. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடருகிறதாய் நீர் எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளை கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் இறுக கட்டிப்பிடிக்கின்ற பொழுது, எல்லாவற்றையும் அதன்படி செய்கின்ற பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. விதைக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறுவலைப்பில் கேட்கப் போகின்ற ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே போய்கிறோம். கர்த்தரை சித்தமானால் நாளைய நாளில் இதே வேளையில் சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன், ஆமென், ஆமென். ஆமேன், We are blessed. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி இப்ராஹிம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். பெற்றுக்கொண்ட உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறுவலைப்பிலே கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக பேசுவாராக, வழிநடத்துவார்.